என்னுடைய பேர் அஸ்ரப் பேகம், தூய்மை பணியாளராக இருக்கிறோம். கோட்டையை நோக்கி பேரணி நேற்றே நாங்கள் இந்த பேரணியை பண்ணோம். காவல்துறை எங்களை முடுக்கி கைது செஞ்சுருந்தாங்க. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அந்த சமுதாய நலக்கூடத்தில் எங்களை அடைச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் கோட்டையை நோக்கி பேரணியை துவங்கி இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை கேட்குறோம் முதல்வர் அவர்களுக்கு. நாங்கள் 10-15 வருட காலமாக தூய்மை பணியாளர்களாக இருக்கிறோம். நாங்கள் 6 மாத காலமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டோம். ரிப்பன் மாளிகையில் உட்காரும் போது எங்களை கூப்பிட்டு அவர் நலம் விசாரித்தார், எங்களுக்கு முழு ஆதரவு தெரிவித்தார். முதல்வராக வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவாருன்னு காத்திருந்தோம். வந்த ஆட்சிக்கு 90 நாட்கள் முடிவடைந்த நிலையில் எம்எல்ஏ அவர்களுக்கு எல்லாருமே அவர் கார் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு, 1 லட்சம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. மனிதர்களுடைய மனத்தை கையால் வாரக்கூடிய நாங்கள், சென்னை மாநகராட்சியை தூய்மையாக வச்சிருக்கிற நாங்கள் எங்களுடைய பணி நிரந்தரம் கேட்டு போராட்டத்தை நடத்தியிருக்கோம். தொடர் போராட்டமாக எங்களை பற்றி எதுவுமே அவர் பேசலை. இதே ரிப்பன் மாளிகையில் 1ஆம் தேதி, இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், எங்களுடைய மாநில செயலாளர், எல்டிஎச்சினுடைய மாநில செயலாளர் சுரேஷ் அவர்களை அழைச்சி நாங்கள் உங்களை கூப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரையும் சட்டமன்றத்தில் எங்களுக்காக எதுவுமே பேசவே இல்லை. நாங்கள் பொதுமக்கள்கிட்ட ஆதரவு கையெழுத்து இயக்கம் வாங்கியிருக்கிறோம். 1000கணக்கில் கையெழுத்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். முதல்வர் அவர்கள் எங்களை பார்க்குற வரையும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். நாங்கள் 10-15 வருஷமாக வேலை செய்கிறோம். நாங்கள் 10-15 வருஷமாக வேலை செய்கிறோம். எந்த ஆட்சியிலும் எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கல. மாற்றம் வேணும்ன்ட்டு நாங்கள் மாற்றத்தை தேர்ந்தெடுத்தோம். 100 நாள், இனியோட 102 நாள் ஆகுது அவர் சிஎம் ஆகி. அப்படி ஆணி கூட எல்லாரையும் சந்திக்கிறாரு. வெளிநாட்டில் போயிட்டு அம்பானியை சந்திக்கிறாரு, நடிகருங்களை சந்திக்கிறாரு, தொழிலதிபர்களை சந்திக்கிறாரு. ஏன் இந்த தூய்மை பணியாளர் தெரியலையா? பூர்வக்கோடியில், சென்னையில் நாங்கள் கஷ்டப்படுறோம். 10-15 வருஷமாக கஷ்டப்படுறோம். எங்களுடைய கோரிக்கை பற்றி யாருமே பேசலை. நாங்கள் இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கின்னு 20 வருஷமாக ஒப்பந்த அடிப்படையிலே நாங்கள் வேலை செய்கிறோம். அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதி. 5 வருஷம் ஒப்பந்த மையத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு H3 வாக்குறுதி, பணி நிரந்தரம் பண்ணுறேன்னாரு. எதை பற்றியும் பேசலை. எல்லா நலத்திட்டங்களும் செய்கிறாரு. எம்எல்ஏங்களுக்கு கார் கொடுக்குறாரு. எம்எல்ஏங்களுக்கு சலுகை செய்கிறது நல்லது தான். ஆனால் கஷ்டப்படுற மக்கள் ஆட்சின்றாங்க, மக்களுக்கான ஆட்சின்றாங்க. நாங்கள் தூய்மை பணியாளர் டிவிக்கு ஆட்சியில் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு எங்களை பற்றி ஒன்றுமே பேசலை. நாங்கள் ஏழையாக இருக்கிறவங்க ஏழையாக தான் இருக்கணுமா? நடுத்தட்ட மக்கள், ஏழ்மையான மக்கள், குப்பை வர்ற மக்கள், நாங்கள் விதவை மக்களுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் தலித் மக்கள் தான். இந்த வேலையை யார் செய்வாங்க? பணக்காரங்க செய்வாங்களா? படித்தவங்க செய்வாங்களா? ஏழ்மையானவங்க தான் செய்வாங்க. முதல்வர் அவர் மேலே நம்பிக்கை வச்சு டிவிக்கு நாங்கள் ஓட்டு போட்டு அவரை நம்பி நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களை பற்றி எதுவுமே அவர் பேசலை. எங்களை பற்றி பேசணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கணும், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். அதுதான். நன்றி ஐயா.